Assalamualaikum. Hi viewers, welcome to Manha Total Herbal Hair Care. நம்முடைய ப்ராடக்டில் ஒன்றான Black Hair Oilன் நன்மைகளை பற்றி நம் வீடியோக்குள் போய் பார்ப்போம். வாங்க வியூவர்ஸ். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஹேர் ஆயில் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, என்னுடைய ப்ராடக்ட் ஹேர் ஆயிலை வாங்கிட்டீங்க, ஃபர்ஸ்ட் நல்லா குளிக்கிங்க. குளிக்கிட்டு நீங்க கையில ஊற்றி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்க. இந்த கிண்ணத்தில் ஊற்றி காமிக்கிறேன். எவ்வளோ திக்காகவும் பிளாக்காகவும் இருக்குதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, தெரியுதா? பாருங்க, நான் ஊற்றும் போது அது மெல்லியதாக விழல, விழும்போது சொட்டு சொட்டாதான் விழுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து திக்கு இருக்கு. பார்த்தீங்களா? தண்ணியை லிக்விட் மாதிரி கொலா திறந்தா மெலிசா வரும், அது மாதிரி இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி திக்கு திக்கா விழும். பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா உன்னிப்பா கவனித்தீங்கன்னா தெரியும். ட்ராப்பா வரும். பார்த்தீங்களா? இது அந்த அளவுக்கு இது திக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இதுல பிளாக் வந்து அதிகமாகவும் இருக்குது, திக்காவும் இருக்குது. ஏன் என்னுடைய ஹேர் ஆயில நான் திக்கா உங்களுக்கு இது மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. பார்த்தீங்களா? அது வந்துட்டு பாட்டில மட்டும் நம்ம ஹேர் ஆயில் வந்து பிளாக்கா இருக்காது. நீங்க கையில ஊற்றும் போது உங்களுக்கு இந்த கருப்பு நிறம் தெரியும். உங்களுக்கு கையில ஊற்றும் போது இதை கையில நீங்க தேய்ச்சி உங்க தலைக்கு அப்ளை பண்ணிட்டு உங்க கையை பார்த்தாலும் அந்த கருப்பு நிறம் உங்க கையில இருக்கும் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கையில ஊத்தி காமிக்கிறேன் இந்த ஹேர் ஆயில. இப்ப நான் வந்து கையில ஊத்துறேன் பாருங்க, எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. மெயினா சரிங்களா? அப்படியே விளக்கெண்ணெய் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஆலிவ் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி அந்த திக்னஸ் இருக்குது. பாத்தீங்கன்னா இதோட டிராப்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க, இவ்வளவு நேரம் ஆகுது. எவ்வளவு ஒரு சொட்டு வந்து டிராப்ஸ் வந்து விழுறதுக்கு எவ்வளவு இருக்கு பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இந்த டிராப்ஸ் விழுறது எவ்வளவு நேரம் ஆகுது. இதே தண்ணியா இருந்தா உங்களுக்கு கடை கடனை விழுந்துடும். இந்த டிராப்ஸ் எவ்வளவு சொட்டு சொட்டா விழுது பாருங்க. நீ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? மெதுவாக தான் அந்த டிராப்ஸ் வந்து விழுது உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது திக்னஸ் உள்ளது. இப்போ பாத்தீங்கன்னா இதை நான் கையில பாத்தீங்கன்னா இப்படி தேய்ச்ச பிறகு நீங்க கையில நல்லா தேய்ச்சி தலைக்கு அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க கையை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா பிளாக் தெரியுதா? அதனாலதான் என்னுடைய ஹேர் ஆயில் வந்து பிளாக் ஹேர் ஆயில் சொல்றேன். எதுக்கு இந்த கருமை நிறை நான் என்னுடைய ஹேர் ஆயில கொடுக்குறேன்னா, நம்ம ஆக்சுவலா ஜனங்க எதுக்காக இந்த ஹேர் ஆயில வாங்குறாங்க? மெயினா வந்து இந்த ஹேர் ஆயில ஜனங்க வாங்குறதுக்கு காரணம் ஒண்ணு ஹேர் க்ரோத் நல்லா ஆகுறதுக்கு, ரெண்டாவது வெள்ளை முடி. மெயினா வந்து ஜனங்க அதிகமா வாங்குறது வெள்ளை முடி கருப்பாகணும் என்னத்துக்காக இதை வாங்குறாங்க, ஹேர் க்ரோத்திங்க்கு. அப்புறம் ஹேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கு. இது மாதிரி பல பிரச்சனைகள் உள்ள ஹேருக்கு தான் இந்த ஹேர் ஆயில ரெடி பண்ணியிருக்கோம். அப்ப அந்த ஜனங்க வாடிக்கையாளர்கள் வாங்கக்கூடிய எண்ணெய் தேய்க்கும் போது அவங்களுக்கு திருப்தியா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த எண்ணெய் தேய்ச்சா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கணும். என்னோட எண்ணெயில குளிர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளிர்ச்சியை விட 2 மடங்கு சூட்டுத்தன்மை குறைக்கும். குளிர்ச்சிக்கும் சூட்டுத்தன்மைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சிங்கிறது சில பேருக்கு வந்துட்டு தலையில தேய்க்கும் போது, அதாவது குளுமையான பொருட்களை தேய்க்கும் போது அவங்களுக்கு சளி பிரச்சனையோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த குளிர்ச்சி சில பேருக்கு ஒத்துக்காது. ஆனா என்னுடைய ப்ராடக்ட்ல வந்து சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை உண்டு. சூட்டை ஏன் தணிக்கக்கூடிய தன்மைன்னா, குளிர்ச்சிங்கிறது நமக்கு தலையில படும்போது குளிர்ச்சி தெரியும். ஆனா சூட்டு தன்மைங்கிறது என்னதுன்னா, அதே குளிர்ச்சி தன்மையோட பல மடங்கு பெஸ்டானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேய்ச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தலையில வந்து ஒரு தலை நெத்தியிலையும் சரி, தலையில இருந்து நமக்கு ஸ்டொமக் வரையும் சரி வேர்த்து கொட்டுற மாதிரி, அது உள் ஜுரம்னு சொல்லுவாங்க. உள்ள சில டைம் பார்த்தீங்கன்னா வெளி ஜுரம் தெரியாது, உள் ஜுரம் இருக்குது, அதான் உங்களுக்கு சூட்டா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எதனால சூடு இருக்கிறதுனால அது மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி இது தேய்ச்சோம்னா அந்த குளிர்ச்சியானது சூட்டை இறக்கி கொடுக்கும். அப்போ நல்லா நமக்கு தெரியும், நல்லா தெரியும் சூட்டை நம்ம இறக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த எண்ணெயோட தன்மை அவ்வளோ பல மடங்கு நன்மை கொண்டது. குளிர்ச்சிங்கிறது வேற, சூட்டை தணிக்கக்கூடியது வேற. சூட்டை தணிக்கிறது வந்து குளிர்ச்சியான உடம்புக்கும் செட் ஆகும்.
அது மாதிரி வந்து சூட்டான உடம்புக்கும் செட் ஆகும். சூட்டான உடம்புக்கும் சூட்டை வெளியே தள்ளும், குளிர்ச்சியான உடம்புக்கும் சூட்டை வெளியே தள்ளும். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த எண்ணெயுடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது, இது திக்னஸ். ஏன் திக்கா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாபத்தை நோக்கி நான் இந்த ப்ராடக்டை செய்யலை. ஏன்னா நான் என்னுடைய பர்சனலுக்காக கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக தேய்ச்சி அதோட பெனிஃபிட் என்ன, அதனால எனக்கு என்னென்ன கெயின்ஸ் கிடைச்சிது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அப்புறமா வந்து ரிலேட்டிவ் சர்க்கிளில் அப்படின்னு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ அவங்க ரிசல்ட் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி என்கிட்ட எண்ணெய்களை வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ வாங்க ஆரம்பிக்கும் போது இது தொழிலில் நான் வியாபார நோக்கத்தோடு செய்ய விரும்பலை. என்னுடைய ப்ராடக்ட் 4 மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதுனால நாம் ஏன் இதை சேல்ஸ் பண்ணக்கூடாது, நமக்கும் நம்ம சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கிடைச்ச நன்மையை ஏன் நம்ம பொதுமக்களுக்கு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்ததுனால தான் நான் வந்து வீடியோக்குள்ளே வர ஆரம்பித்தேன். இப்போ இந்த திக்னஸை பொறுத்தவரையும் செய்யிருந்தா எண்ணெய் ரொம்ப தேவைப்படும், தேங்காய் எண்ணெய். ஒரு உதாரணத்துக்கு 1/2 கிலோ எண்ணெய் நான் இதில் ஹெர்பலோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் போட்டு நான் காய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது 1/4 கிலோ எண்ணெய் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட பெனிஃபிட்டு அவ்வளவு. இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் சேர்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே வந்துட்டு நம்முடைய ஹேருக்கும் மட்டும் சேஃப்டி கிடையாது, நம்ம பாடி லாங்குவேஜுக்கும் சேஃப்டி கொடுக்கக்கூடிய, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய, ஹேருக்கு புத்துணர்ச்சி, பாடிக்கு புத்துணர்ச்சி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் இது. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த திக்னஸ்க்கு இன்னொரு பெனிஃபிட் நமக்கு இருக்குது. என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் நம்ம 4 பக்கமும் அப்ளை பண்ணும்போது இந்த திக்கா இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, சீக்கிரம் உங்களுக்கு ஃபேஸ்ல ஊடுருவி வெளியே அவுட்ல வராது. அப்போ வெளியே அவுட்ல வராத பட்சத்துல உங்களுக்கு இந்த எண்ணெய்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அங்கங்க தேய்க்கக்கூடிய இடத்துங்களெல்லாம் அங்கங்க ஸ்டக் ஆயிரும். ஸோ அங்கே ஸ்டக் ஆகி அப்படியே நிற்கிறதுனால அந்த ரூட்டுங்களை நம்மள என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விடுவோம். ரெண்டாவது, அந்த ஒயிட் ஹேர் அந்த இடத்துல எண்ணெய் ஸ்டக் ஆகும்போது அந்த ஒயிட் ஹேர்ல தேவைக்கேற்ப அந்த கலரிங்க வந்து மாற்றி கொடுத்துட்டே வரும் உங்களுக்கு. இன்னொன்று சொல்ல போனா, இந்த எண்ணெய் நம்ம தேய்க்கும் போது இந்த நெற்றி கிட்டயோ அந்த காது கிட்டோ நமக்கு எண்ணெய் லைட்டா தான் வருமே தவிர ஹெவியாலாம் ஃபேஸ்ல எல்லாம் வராது. அது ஜஸ்ட் நம்ம தேய்க்கும் போது ஒரு 1 hour 2 hours ஃபேஸ்ல கிளியர் ஆயிரும் உங்களுக்கு சும்மா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதை நம்ம தேய்ச்சிட்டு கையில தேய்ச்சிட்டு நம்ம இதை வந்து வாஷ் பண்ணும்போது நீங்க நார்மல் வாஷ்லே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ பார்த்தா பிசு தன்மை கிடையாது. இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு இந்த பிசு தன்மையில நான் போடுற ஹெர்பல் உடைய ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். வெறும் வந்து ஹெர்பல் உள்ள இலைகளும் பூக்களுடைய அதோடைய தன்மை தான் இது நமக்கு கிடைக்கும். இதுல ஹேர் ஆயிலுக்கு வேலை இல்லை. இதுல அத்தனையுமே வந்து நம்ம காய்ச்சக்கூடிய இலைகள், பூக்கள், மற்ற நாட்டு மருந்த மூலிகைகள் எல்லாம் தான் இதுல வந்துட்டு அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு அதோடைய தன்மை வெளிப்படுத்தி கொடுக்கும் நமக்கு. அப்படி வெளிப்படுத்திக்கணும் இந்த பிசுத்தன்மை இருக்காது நமக்கு. இந்த பிசுத்தன்மை இல்லாதனால நம்ம ஹேர் ஆயில நீங்க 10 நாள் கழிச்சு வாஷ் பண்ணா கூட அந்த சிக்குவாடுன்னு சொல்லுவாங்களே தலையில, அது இருக்காது. ரெண்டாவது, இந்த எண்ணெய் நீங்க தேய்க்கிறதுனால ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நீ ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சா கூட அந்த ஹேர் ஆயில ஸ்மெல் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹெர்பல் அதோடைய ஸ்மெல் வந்து 4 பேர் தேய்ச்சோன்னே இவங்க இந்த எண்ணெய் தேய்ச்சிருக்காங்கன்னு தெரிகிறதுக்கு அளவுக்கு நம்மளுடைய ஹேர் ஆயில அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த பிசுபிசு தன்மை இருக்கிறதுனால இல்லாதனால நம்ம வாஷ் பண்ண பிறகு இது சாதாரணமாக நம்ம ஹேர் சோப்பு இல்லாமல் நார்மல் வாஷிங்க்கு பண்ணாலே போதுமானது. நிறைய ஆண்களும் பெண்களும் தலையில பிசுபிசுப்பு நிறைய இருக்கிறதுனால தான் ஹேர் ஆயில நமக்கு யூஸ் பண்ண மாட்டுறாங்க. அது பிசுபிசுப்பு இருக்கும் தலையில, அதனால வந்து ஒரு ஃபேஸ் ஒரு நீட்னஸ் கிடைக்காது, ஒரு பிரைட்னஸ் கிடைக்காது. நம்ம வெளியே போனா அந்த எண்ணெய் வந்து மூஞ்செல்லாம் வலியும். இது மாதிரி நிறைய ரீசனால தான் நம்ம ஹேர் ஆயில வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. ஆனா இந்த திக்னஸ் உள்ள ஹேர் ஆயில நம்ம தேய்க்கிறதுனால என்ன கிடைக்கும்னா,
இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரலாம். வெளியே வரலாங்கிறதுக்காகவே அவங்க சொல்ற டோட்டலி தான் ஃபுல்லாக வர முடியாது. பட் வந்து 3/4 வரலாம் வெளியே. இதோட அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இதை மூஞ்செல்லாம் வடிஞ்சிக்கிட்டே இருக்காது. ஜஸ்ட் நம்ம தேய்க்கிறோமா, தேய்க்கி ஒரு 1/2 1 hour இந்த நம்ம மசாஜ் கொடுக்கறதுனால நம்மளுடைய கை ஃபிங்கர்ஸ் எல்லாம் எல்லா இடங்களும் படுறதுனால, நமக்கு மண்டை ஓட்டில் காதுகிட்டலாம் படுறதுனால எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் தேய்ச்சி முடிச்சுட்டு நீங்கள் ஜடெல்லாம் போட்ட முடிச்ச பிறகு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். இது தொடர்ச்சியாக அடுத்த பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.